Good morning to everyone. Today we see about exercise 2.7 remaining problems. First we recall the formulas. First formula integral dx divided by square root of a square minus x square equal to 1 divided by 2a into log of modulus of a plus x divided by a minus x plus c. And then next second formula integral dx divided by x square minus a square equal to 1 divided by 2a into log of modulus of x minus a divided by x plus a plus c. And then next third formula integral dx divided by square root of x square minus a square equal to log of modulus of x plus square root of x square minus a square plus c. And then next fourth integral dx divided by square root of x square plus a square equal to log of modulus of x plus square root of x square plus a square plus c. And then next fifth formula integral square root of x square minus a square. ஸோ நீங்கள் ஃபோர் ஃபார்முலாஸ் பார்த்தீங்க அப்படின்னா டினாமினேட்டரில் தான் உங்களுக்கு ஃபங்க்ஷன் இருக்கும். இப்போ ஃபிஃப்த்து ஃபார்முலா உங்களுக்கு நியூமரேட்டர்லேயே ஃபங்க்ஷன் இருக்கும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் இன்டெக்ரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை 2 லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் square root of x square minus a square plus c. And then next sixth formula integral square root of x square plus a square into dx equal to x divided by 2 square root of x square plus a square plus a square by 2 log of modulus of x plus square root of x square plus a square plus c. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா 10 ப்ராப்ளம்ஸ் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. and then next now we see the 11th problem. 11th sum. See, given x cube divided by square root of x power 8 minus 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. சரிங்க, இப்போ பாருங்கள் இந்த சம்மை வந்து நம்ம அந்த 6 ஃபார்முலாஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ஃபார்முலாஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சம்மை சிம்ப்ளிஃபை பண்ணணும். ஸோ லெட் I ஈக்குவல் டு இன்டகரல் எக்ஸ் கியூபு டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் 8 minus 1 இன்ட்டு டிஎக்ஸ்னு எழுதிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் இன்டகரல் எக்ஸ் கியூபு டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் x power 4 the whole square எழுதிக்கலாங்களா. இந்த x power 8 x power 4 the whole square minus 1 எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டினாமினேட்டரில் a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிற டைப்பில் இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு நியூமரேட்டரில் டேர்ம்ஸ் இருக்குங்களா. ஸோ இதுக்கு நீங்கள் சப்ஸ்டியூஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் ஆகும். புட் t ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4னு போடுங்க. dt ஈக்குவல் டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா 4 வந்து முன்னாடி வந்துடும், 4x கியூபு dxன்னு வருங்களா. ஸோ இப்போ I ஈக்குவல் டு இன்டகரல் இங்கே பாருங்கள் 4x கியூபு dxன்னு இருக்குங்களா. நம்மளுக்கு நியூமரேட்டரில் இங்கே எக்ஸ் கியூபு dx மட்டும் இருக்குது. அப்படின்னா நீங்கள் இந்த டினாமினேட்டர் இது இங்கே கொண்டு வந்துட்டிங்கன்னா dt டிவைடட் பை 4 இந்த எக்ஸ் கியூபு dxக்கு பதிலாக dt டிவைடட் பை 4னு போட்டுக்கோங்க. 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் 4க்கு பதிலாக t. ஸோ t ஸ்கொயர் மைனஸ் 1. சரிங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 4 காமன் வெளியில் எடுத்துக்கோங்க. 4ங்கிறது உங்களுக்கு கான்ஸ்டன்ட், அதனால் வெளியில் எடுத்துக்கோங்க. இன்டகரல் dt டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் அடுத்த ஸ்டெப்பு. ஸோ நீங்கள் இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். 1 டிவைடட் பை 4 இன்ட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது இன்டகரல் dx divided by square root of x square minus a squareங்கிற டைப்பில் இருக்குது. உங்களுக்கு 1 இருந்தாலும் இந்த இடத்துல ஸ்கொயர் இருந்தாலும் ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். அதனால் நீங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் அப்படிங்கிற டைப்பில் இருக்குங்களா. ஸோ நீங்கள் டைரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஃபார்முலாவில் பாருங்கள், நான் இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயருக்கு ஃபார்முலா எழுதிட்டேன். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸு ப்ளஸ்ஸு ஸ்கொயர் ரூட் ஆஃப் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஸோ 1 டிவைடட் பை 4 இன்ட்டு லாக் ஆஃப் எக்ஸு ப்ளஸ், ஸோ எக்ஸுங்கிற இடத்துல உங்களுக்கு என்ன இருக்குது டி ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னால் உங்களுக்கு டி ஸ்கொயர் மைனஸ் 1 ப்ளஸ் சி. சரிங்களா. ஸோ நீங்கள் இதோட ஆன்சர் முடிக்கக்கூடாது. 1 டிவைடட் பை 4 இன்ட்டு லாக் ஆஃப் டிக்கு பதில் உங்களோட சப்ஸ்டியூஷன் என்ன கொடுத்துருக்கீங்க எக்ஸ் பவர் 4னு கொடுத்துருக்கீங்களா. ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி ஸ்கொயர்னு இருக்குங்களா. ஸோ எக்ஸ் டிக்கு பதில் அந்த டிக்கு பதிலாக நீங்கள் எக்ஸ் பவர் 4னு போட்டிங்கன்னா ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு என்னவா மாறும் எக்ஸ் பவர் 8 மைனஸ் 1 ப்ளஸ் சி. சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு 12th sum.
ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயருன்னு இருக்குங்களா. ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் பார்த்த சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு டினாமினேட்டரில் ஃபங்க்ஷன் இருந்துச்சு. இங்கே உங்களுக்கு ஃபங்க்ஷனே நியூமரேட்டரில் இருக்குது. ஸோ நீங்கள் 5th ஃபார்முலா அல்லது 6th ஃபார்முலாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஸ்டினை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். let I equal to integral square root of 1 plus x square into dx. ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா completing the square model இதை simplify பண்ணணும். 1 plus x square equal to, ஸோ நான் போன கிளாஸ்லேயே உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கும்போது தான் நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ண முடியும் இந்த ஷார்ட்கட்டை. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் உங்களுக்கு 1 தான், ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் உங்களுக்கு என்ன இருக்குது, 1 இருக்குங்களா. அதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1/2 தான் கிடைக்கும். ஸோ அந்த 1/2 ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்மு +1 சரிங்களா. ஸோ நீங்கள் எந்த ஆர்டரில் எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், எக்ஸ் டேர்ம், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கான்ஸ்டன்ட்டை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறீங்க ஒரு மைனஸ் பண்ணுவீங்களா அந்த டேர்ம், ப்ளஸ் அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம் எழுதிக்கோங்க. ஸோ நம்ம 1/2 ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணியாச்சு, மைனஸ் பண்ணியாச்சு, +1 சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு 3 டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா a + b த ஹோல் ஸ்கொயருங்கிற மாடலில் இருக்குங்களா. a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயருங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் x + 1/2 நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த இடத்துல என்ன இருக்கோ அந்த டேர்ம் ஸ்கொயர் டேர்மு, இந்த ஸ்கொயர் டேர்ம், இந்த ஸ்கொயருக்குள்ளார என்ன இருக்கோ அது ரெண்டையும் ஆட் பண்ணி நீங்கள் அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கோ. இன் பிட்வீனில் மைனஸ் இருந்துச்சுன்னா நடுவில் மைனஸ் போடுங்க, இன் பிட்வீனில் ப்ளஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ளஸ் போட்டுக்கோங்க. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் உங்களுக்கு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மைனஸில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இங்கே என்ன வரும், மைனஸில் வரும். ப்ளஸில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ளஸ் சரிங்களா. x + 1/2 தி ஹோல் ஸ்கொயர் -1/4 +1. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா x + 1/2 த ஹோல் ஸ்கொயர் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -1 + 4 -3/4 சரிங்களா. ஸோ நவ் I equal to integral x + 1/2 த ஹோல் ஸ்கொயர் -3/4 into dx which is equal to integral x + 1/2 த ஹோல் ஸ்கொயர் -3/4 நீங்கள் ஸ்கொயர் டேர்மாக எழுதணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2 த ஹோல் ஸ்கொயர். ரூட் 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 வந்துடும், 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 வந்துடும் சரிங்களா. ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயருங்கிற டைப்பில் இருக்குங்களா உங்களுக்கு. ஸோ அந்த ஃபார்முலா உங்களுக்கு என்னது, x/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி சரிங்களா. ஸோ இந்த ஃபார்முலா படி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும். உங்களுக்கு இந்த இடத்துல வந்து எக்ஸுங்கிறது எக்ஸ் ப்ளஸ் 1/2, ஏங்கிறது உங்களுக்கு √3/2 சரிங்களா. இது அப்படியே சப்ஸ்டியூஷன் கொடுங்க. x/2ங்களா, x + 1/2/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னால் உங்களுக்கு இந்த டேர்ம் அப்படியே இங்கே எழுதிடுவீங்க. அண்ட் தென் மைனஸ் ஏ ஸ்கொயர் √3/2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3/4ன்னு வந்துடுங்களா, /2 லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸுங்கிறது x + 1/2 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் அண்ட் தென் ப்ளஸ் சி இந்த இடத்துல வருங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சி போட்டுக்கோங்க சரிங்களா. விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு சிம்பிளிஃபை ஆகாத இருக்குது, நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. x + 1/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப், ஸோ இந்த டேர்மை நீங்கள் வந்து எதனோட சிம்பிளிஃபிகேஷன் 1 + x + x ஸ்கொயர் தானுங்களே. ஸோ 1 + x + x ஸ்கொயர் மைனஸ் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வரும் 3/4 × 2 உங்களுக்கு 4 கீழே வந்துச்சுன்னா 3/8 லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1/2 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் உங்களுக்கு என்ன வரும் 1 + x + x ஸ்கொயர் வருங்களா. ஸோ ப்ளஸ் சி சரிங்களா. ஸோ லாஸ்ட் ஸ்டெப் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க சிம்பிளிஃபிகேஷனை. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு 13th sum square root of x square minus 2. So let I equal to integral square root of x square minus 2 into dx. So இந்த sum நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாகவே ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஸ்கொயர் இன்டகரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 வந்து நீங்கள் √2 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு எழுதிக்கோங்க சரிங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு ஃபார்முலா இன்டகரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயருங்கிற டைப்பில் இருக்குங்களா இன்ட்டு டிஎக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு x/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி. ஸோ நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு எக்ஸுக்கு
உங்களுக்கு எக்ஸே தான் இருக்குது உங்களோட கொஷினில். அதே மாதிரி இங்கே ஏவுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன இருக்குது, √2ன்னு இருக்குது. சரிங்களா, அந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணுங்கள். x / 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் x² - a² மைனஸ் a²/2. a²ங்கிறது உங்களுக்கு 2 / 2 log of modulus of x plus square root of x² minus √2 the whole square plus c. So next step simplification, x / 2 square root of x² minus 2 minus இந்த 2 cancel ஆயிடுச்சுன்னா log of modulus of x plus square root of x² minus 2 plus c. And then next 14th sum, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4x² minus 5 அப்படின்னு சொல்லியிருக்குங்களா. ஸோ லெட் I equal to integral ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4x² minus 5 into dx which is equal to, ஸோ நீங்கள் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா 4x²ன்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு x² இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. 4ங்கிறது தனியாக x²க்கு பக்கத்தில் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த கான்ஸ்டன்ட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே டேர்மாக மாற்றணும். ஸோ நீங்கள் இந்த 4x² 2x the whole squareனு மாற்றினீங்க அப்படின்னா 2² உங்களுக்கு 4 ஆகிடும், x² வந்துடும். சரிங்களா, ஸோ 2x the whole square உங்களோட டைப்பே ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார a² minus x² ஆர் x² minus a², இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கணும். சரிங்களா, ஸோ அதனால் 2x the whole square minus 5 வந்து நீங்கள் √5 the whole square into dxன்னு எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு டேரெக்டாக ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x² minus a² integral dx equal to x / 2 square root of x² minus a² minus a²/2 log of modulus of x plus square root of x² minus a² plus c. சரிங்களா, ஸோ which is equal to 2x. இங்கே பாருங்கள், ஸோ இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு சம்மோட மாடலில் வந்துடும். இங்கே நீங்கள் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், 2 இருக்குங்களா. ஸோ மற்ற சம்மில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இருந்திருக்காது. ஸோ இந்த சம்மில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2 இருந்துச்சு அப்படின்னா அந்த 2வை நீங்கள் காமனாக இப்படி முன்னாடி போட்டுட்டு நீங்கள் ப்ராக்கெட்டில் இப்படி கொண்டு வந்தீங்கனாலும் சரி, இன்டர்வியூவில் ஒவ்வொரு டேர்முக்கு 2 போட்டுக்கிட்டீங்கனாலும் சரி, நான் ஒவ்வொரு டேர்முக்கு 2 போட்டுக்கிட்டேன். பாருங்கள், x / 2 எக்ஸுக்கு பதில் 2x / 2. ஸோ அந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2வை நான் அந்த டினாமினேட்டரில் போட்டிருக்கேன். இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x² minus a² மைனஸ் a²/2. a²ங்கிறது 5 / 2. சரிங்களா, இன்னொரு டைம் நீங்கள் என்ன பண்ணணும், இது ஒவ்வொரு டேர்மும் இண்டிவிஜுவல் டேர்ம், அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2வை மறுபடியும் போட்டுக்கோங்க. லாக் ஆஃப் எக்ஸுக்கு பதில் 2x ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x² minus √5 the whole square plus c. சரிங்களா, நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டீங்க. ரிமைனிங் 2 ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் தான். 2x / 4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4x² minus 5 minus 5 / 4 log of modulus of 2x plus square root of 4x² minus 5 plus c. ஸோ which is equal to, இங்கே பாருங்கள் 1/4 காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா 2x ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4x² minus 5 minus 5 into log of modulus of 2x plus square root of 4x² minus 5 plus c. சரிங்களா, and then next 15th sum, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x² plus 4x plus 1. சரிங்களா, லெட் I equal to integral 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x² plus 4x plus 1 into dx. ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மாடலில் சிம்பிளிஃபை பண்ணணும். 2x² plus 4x plus 1. ஸோ இந்த சம்மில் பாருங்கள் x² கோஎஃபிஷியன்ட் 2. ஸோ நீங்கள் 2வை காமனாக வெளியில் எடுக்கும்போது இதிலிருந்து 2 வந்துடும், இங்கேயும் 2 வந்துடும், இங்கே 2 உங்களுக்கு என்ன ஆகாது, காமனாக வெளியில் வராது. ஸோ 1/2ன்னு மாற்றிக்கணும் நீங்கள். ஸோ 2 காமனாக வெளியில் எடுத்திங்கன்னா x² plus 2x plus 1/2. சரிங்களா, அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 காமனாக இருக்குது, x² plus 2x. இந்த கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மாடலில் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணணுங்களா. ஸோ 2வை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்குங்களா. ஸோ 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 தான். ஸோ +1 -1 + 1/2. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 டேர்ம் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 2 into x plus 1 the whole square minus 1/2 -1/2ன்னு வந்துருங்களா டேரெக்டாக. அந்த -1 + 1/2 உங்களுக்கு என்ன ஆகிடும், -1/2. சரிங்களா, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஸ்டினில் சப்ஸ்டியூஷன் கொடுங்க. இதனோட ஸ்கொயர் ரூட் தானுங்களே அவங்க கேட்குறது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x² plus 4x plus 1 which is equal to square root of 2 into x plus 1 the whole square minus 1/2. சரிங்களா, ஸோ இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார இந்த x plus 1 the whole square minus 1/2 உள்ளுக்குள்ளாரியே இருக்குது. இந்த 2 வெளியில் வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2னே வெளியில் வந்துடும். உங்களுக்கு கான்ஸ்டன்ட் உள்ளார தேவையில்லை. அதனால் இந்த 2வை வெளியில் எடுக்கும்போது அந்த கான்ஸ்டன்ட் உங்களுக்கு என்ன ஆகும், √2ஆகவே மாறும்.
சரிங்களா? சரி, இப்போ பாருங்கள், √2 வெளியில் வந்துருச்சு அப்படின்னா இன்டெக்ரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1/2 1/√2 த ஹோல் ஸ்கொயர்னு மாற்றிக்கோங்க இன்டூ டிஎக்ஸ். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு பாருங்கள், அந்த √2 அப்படியே தான் இருக்குது. நீங்கள் இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 1. சரிங்களா? ஏ இருக்கிற இடத்துல 1/√2. சரி, இப்போ பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் formula square root of x square minus a square into dx equal to x divided by 2 square root of x square minus a square by 2 log of modulus of x plus square root of x square minus a square plus c. சரிங்களா? ஸோ இப்போ I equal to √2 into ப்ராக்கெட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்கள், உங்களுக்கு இது எல்லாமே ப்ராக்கெட்டில் வந்துடும். சரிங்களா? ஸோ ஸ்கொயர் √2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1/√2 த ஹோல் ஸ்கொயர். சம்மில் என்ன இருக்கோ உங்களுக்கு அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1ங்கிறதுனால நீங்கள் எதுவும் போட தேவையில்லை. மைனஸ் ஏ ஸ்கொயர்னால் உங்களுக்கு என்ன வரும்? 1/2ன்னு வருங்களா? ஸோ 1/√2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1/2 டிவைடட் பை 2 லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். which is equal to √2 x plus 1 divided by 2. ஸோ இங்கே பாருங்கள், இந்த சம்மில் x plus 1 the whole square minus 1/√2 the whole squareன்னு இருக்குங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1/2ன்னு மாறுங்களா? இந்த இடம் இந்த 2வை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா 2x² + 4x + 1 டேரெக்டாக சிம்பிளிஃபிகேஷன் ஆகி வந்துடும். டினாமினேட்டரில் உங்களுக்கு 2 வந்துடும். சரிங்களா? நீங்கள் டேரெக்டாக இந்த இடத்துல போடக்கூடாது. எப்போவுமே இந்த சம்மில் வந்து காமனாக டேர்ம்ஸ் வெளியில் எடுக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிவைடில் எந்த டேர்ம் வெளியில் எடுக்கிறீங்களோ அது உங்களுக்கு டினாமினேட்டரில் வந்துடும். சரிங்களா? ஸோ நீங்கள் எந்த டேர்மு காமனாக வெளியில் எடுக்காத கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மாடலில் போட்டிங்க அப்படின்னா இந்த டேர்முக்கு பதிலாக நீங்கள் அப்படியே என்னென்னு எடுத்துக்கலாம், கிவன் கொஷின் எடுத்து எழுதலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணணும், காமன் டேர்ம் வெளியில் எடுக்கிறதுனால அந்த டேர்ம் உங்களுக்கு டினாமினேட்டரில் வரும். சரிங்களா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x² + 4x + 1 டிவைடட் பை 2 மைனஸ் 1/4 லாக் ஆஃப் mod x + 1 ப்ளஸ், ஸோ உங்களுக்கு இந்த இடத்துலையே அதே மாதிரி தாங்க வரும், 2x² + 4x + 1 டிவைடட் பை 2 ப்ளஸ் c. சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் 2 x + 1 டிவைடட் பை 2√2. இந்த 2ங்கிறது ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் வரும்போது உங்களுக்கு என்ன ஆகிடும்? 2√2 ரூட் ஆஃப் 2x² + 4x + 1 மைனஸ் 1 டிவைடட் பை 4 லாக் ஆஃப் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஹோல் ஸ்கொயர் ரூட் தான். ஸோ இந்த √2வை நீங்கள் அங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா √2x + 1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x² + 4x + 1 டிவைடட் பை √2. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்கள், இந்த √2 உள்ளார போச்சு அப்படின்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இங்கே போச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? உங்களுக்கு √2 கேன்சல் ஆகாது. சரிங்களா? சரி, இப்போ பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 √2 கேன்சல் ஆகிடுச்சு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x² + 4x + 1 அண்ட் தென் நெக்ஸ்ட்டு மைனஸ் 1 டிவைடட் பை 4 லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் √2 × x + 1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x² + 4x + 1 ப்ளஸ் c. சரிங்களா? ஸோ பாருங்கள், விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ உங்களுக்கு இந்த √2 உள்ளார போச்சு அப்படின்னா இங்கே வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுது? இதுவும் கேன்சல் ஆகி போயிடும். ஸோ x + 1 டிவைடட் பை 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x² + 4x + 1 மைனஸ், ஸோ இந்த இடத்துல நீங்கள் √2 வந்துச்சுன்னா லாகுக்குள்ளார உங்களுக்கு √2 போகாது. ஸோ நீங்கள் இந்த இடத்துலையே √2 டிவைடட் பை 4 லாக் ஆஃப் ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் √2x + 1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x² + 4x + 1 ப்ளஸ் c அப்படின்னு சொல்லி எழுதிருக்கீங்க. ஸோ இந்த டினாமினேட்டர் இருக்கிற √2 உங்களுக்கு எங்கே போகும் அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள், ஸோ எப்போவுமே லாகு m டிவைடட் பை n ஈக்குவல் டு லாக் m மைனஸ் லாக் என்னன்னு எழுதுவாங்களா? ஸோ நம்மளுக்கு லாக் எம்ங்கிறது ஃபங்க்ஷனாக இருக்குது, இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்குது. உங்களுக்கு லாக் என்னங்கிறது உங்களுக்கு என்னவா வரும்? லாக் √2ன்னு வருங்களா? ஸோ இது ஒரு கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த சீக்கோட போய் சேர்ந்து ஒரு சியாவே மாறிடும் உங்களுக்கு. அதனால் அந்த டினாமினேட்டரில் இருக்கிறது உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? ஒரு கான்ஸ்டண்ட்டாக மாறிடுச்சு. ஸோ இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் நீங்கள் காமனாக என்னென்னு போட்டுக்கலாம், ஒரு சீனே நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பிரிண்டிங் மிஸ்டேக்கு √2 டிவைடட் பை 4ன்னு இந்த இடத்துல மாற்றிக்கோங்க. அந்த √2 உள்ளார வரும்போது இங்கே கேன்சல் ஆகிடும். இந்த டேர்முக்கு வரும்போது உங்களுக்கு என்ன ஆகாது? லாக் உள்ளார போகாததுனால உங்களுக்கு டேர்ம்ஸ் முன்னாடியே வச்சுக்குவீங்க. √2 டிவைடட் பை 4 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு
16th sum 1 divided by x plus square root of x square minus 1. Let I equal to integral 1 divided by x plus square root of x square minus 1 into dx. So, இப்போ பாருங்க இதை simplify பண்ணணும். 1 divided by x plus square root of x square minus 1 which is equal to 1 divided by x plus square root of x square minus 1 into அதனோட காஞ்சிகேட்டால numerator denominator multiply பண்ணுங்க. x minus square root of x minus 1 divided by x minus square root of x square minus 1 which is equal to x minus square root of x square minus 1. ஸோ உங்களுக்கு denominator உங்களுக்கு என்ன ஆகும்? a plus b a minus bங்கிற ஃபார்முலேட்டில் இருக்கா? சரி, a plus b a minus b அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா a square minus b square. ஏங்கிறது உங்களுக்கு x square minus b square பண்ணிங்கன்னா x square minus 1. ஸோ இப்போ இதில் ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா denominator plus 1 ஆகிடும். x minus square root of x square minus 1ன்னு வந்துருங்களா? which is equal to x minus square root of x square minus 1. இப்போ I equal to integral x minus square root of x square minus 1 into dx which is equal to இங்கே பாருங்கள் இந்த x தனியாக பிரிச்சுக்கோங்க. integral x into dx minus integral square root of x square minus 1 into dx. ஸோ நீங்கள் இதுக்கு மட்டும் ஃபார்முலா அப்ளை பண்ணால் போது integral x dx x square by 2 minus இதுக்கு ஃபார்முலா உங்களுக்கு x divided by 2 minus square root of that is integral square root of x square minus a square into dx equal to x divided by 2 square root of x square minus a square by 2 log of modulus of x plus square root of x square minus a square plus c. So which is equal to x square divided by 2 minus formula apply பண்ணுங்க. x இருக்கிற இடத்துல x தான், a இருக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன இருக்குது? 1 இருக்குது. ஸோ x divided by 2 square root of x square minus 1 minus a square na 1 divided by 2 log of modulus of x plus square root of x square minus 1 plus c. So next simplification x square minus 2 minus x divided by 2 square root of x square minus 1. இந்த minus minus உங்களுக்கு plus 1 divided by 2 log of modulus of x plus square root of x square minus 1 plus c. சரிங்களா? ஸோ இப்போ இந்த டாப்பிக்கில் இருக்கிற 16 sums ஓவர். நீங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நீங்கள் இன்டெஃபினைட் இன்டெக்ரல்ஸ் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் இன்டெகிரேஷன் பண்ணி அதனோட ஆன்சர்ஸ் மட்டும் கொண்டு வந்திருப்பீங்க. ஸோ இது வரைக்கும் உள்ள டாபிக்ஸ் இவ்வளோ தான். இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெஃபினைட் இன்டெக்ரல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதில் பாருங்கள் நெக்ஸ்ட் டெஃபினைட் இன்டெக்ரல்ஸ். ஸோ இந்த டெஃபினைட் இன்டெக்ரல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு லிமிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லிமிட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? இன்டெகிரேஷன் பண்ணிவிட்டு அந்த லிமிட்ஸை வந்து நீங்கள் சப்ஸ்டியூஷன் கொடுத்து ஆன்சரை நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஒரு கர்வ் இருக்குது அப்படின்னா ஒரு பர்டிகுலர் லிமிட்ஸ் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கர்வ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் லிமிட்ஸ்குள்ளார உங்கள் 1 to 2 இது வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னா அதனோட நம்ம ஏரியாவை கண்டுபிடிக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த 2.7 வரைக்கும் உள்ள எக்ஸசைஸில் ஃபார்முலாஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒன்ஸ் நீங்கள் ரீகால் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ நீங்கள் இப்போ இந்த டெஃபினைட் இன்டெக்ரல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபார்முலாஸ் குமுலேட்டிவாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு சம்முக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஃபார்முலாஸ் வந்து ஒன்ஸ் ரீகால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஃபார்முலாஸ் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ்லேருந்து வந்த ஃபார்முலாஸு. ஃபஸ்ட்டு ஃபார்முலா இன்டெக்ரல் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 டிவைடட் பை என் ப்ளஸ் 1 ப்ளஸ் சி. நெக்ஸ்ட்டு இன்டெக்ரல் 1 by x dxனா log mod x plus c. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஃபார்முலா இன்டெக்ரல் e பவர் x dx மீன்ஸ் e பவர் x plus c. இன்டெக்ரல் a பவர் x dxனா 1 divided by log a into a பவர் x plus c. நெக்ஸ்ட் இன்டெக்ரல் sin x dxனா minus cos x plus c. இன்டெக்ரல் cos x dxனா இன்டெக்ரல் cos x dx equal to sin x plus c. And then integral secant square x dx which is equal to tan x plus c. Integral cosecant square x dx equal to minus cot x plus c. And then next integral f of x the whole power n f dash of x dx equal to f of x the whole power n plus 1 divided by n plus 1 plus c. சரிங்களா? And then integral f dash of x divided by f of x dx equal to log modulus of f of x plus c.
integral f dash of x divided by square root of f of x dx equal to 2 into square root of f of x plus c. And then next நம்ம பார்த்தோம் அப்படின்னா integration by parts பார்த்தோம். integral u dv equal to uv minus integral v du. Bernoulli formula பார்த்தோங்க. integral u dv equal to uv minus u dash v1 plus u double dash v2 minus u triple dash v3 plus etc. And then next ரிமைனிங் ஃபார்முலாஸ் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த 14th ஃபார்முலா 15th 16th 17th இது எல்லாமே நம்ம இன்றைக்கி காலையில் பார்த்த ஃபார்முலாஸ் தான். 18th ஃபார்முலா இன்டெக்ரல் e பவர் எக்ஸு f of x plus f dash of x dx which is equal to e power x f of x plus c. Integral e power x a into f of x plus f dash of x dx equal to e power ax f of x plus c. And then 20th 21th ஃபார்முலாவும் இப்போ முன்னாடி ப்ரீவியஸில் பார்த்த ஃபார்முலாஸ் தான். இது ஆல்ரெடி நம்ம இப்போ ரீகால் பண்ணிட்டு தான் இந்த டாப்பிக்கே வந்தோம். சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் ரீகால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டாபிக் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் குமுலேட்டிவாக தான் ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஃபார்முலாஸ் திருப்பி பார்த்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களால் ரீகால் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு டெஃபினைட் இன்டெக்ரல்ஸ்க்கு போகலாம். நெக்ஸ்ட்டு இந்த டெஃபினைட் இன்டெக்ரலில் உங்களுக்கு 2 தீரம் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் தீரமான இன்டெக்ரல் கால்குலஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த டெஃபினிஷன்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். 2 மார்க்கில் அந்த மாதிரி உங்களுக்கு கேட்குறதுக்கு இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படிச்சிட்டிங்க அப்படின்னா. ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் தீரமான இன்டெக்ரல் கால்குலஸ் இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஏ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் and capital F of x equal to integral a to x f of t dt, then capital F dash of x equal to f of x. சரிங்களா? ஸோ f of xங்கிறது ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கணும். கண்டினியூஸுங்கிறது நீங்கள் லாஸ்ட்டு 11th படிச்சிருப்பீங்க. f of xங்கிறது கண்டினியூஸ் அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் விச் இஸ் ஈக்குவல் டு f of a கமா b எல்லாமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்னென்னு சொல்லிக்கலாம், கண்டினியூஸ்னு சொல்லலாங்களா அந்த ஃபங்க்ஷனை. ஸோ அப்படி இந்த மாதிரி கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கணும். அண்டு கேபிட்டல் f of xங்கிறது a to x f of t dt-ஆக இருந்துச்சுன்னா தென் f dash of x equal to small f of xன்னு நீங்கள் சொல்லலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃபண்டமெண்டல் தியரம் ஆன் இன்டெக்ரல் கால்குலஸ் f of xங்கிறது கண்டினியூஸ் ஆன் த க்ளோஸ்டு இன்டர்வல் a கமா b. சரிங்களா? இஃப் f of x is an ஆன்டி டெரிவேட்டிவ் ஆஃப் f of x, உங்களுக்கு ஆன்டி டெரிவேட்டிவ் அப்படின்னா இன்டெக்ரேஷன் மீனிங்கு. சரிங்களா? ஸோ f of xங்கிறது ஆன்டி டெரிவேட்டிவ் ஆஃப் த ஸ்மால் f of xோட இன்டெக்ரேஷன் தான் உங்களுக்கு கேபிட்டல் f of xன்னு சொல்கிறாங்க. தென் integral a to b f of x dx equal to f of b minus f of a. சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸில் 2.8ஓட ப்ராப்ளம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது இதுக்கு முன்னாடி டாப்பிக்கு இந்த டாப்பிக்கும். உங்களுக்கு இன்டகிரேஷனில் லிமிட் கொடுத்துருப்பாங்க. அந்த லிமிட்டை சப்ஸ்டியூஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆன்சராக கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சர் எல்லாமே ஃபங்க்ஷன்ஸில் இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து ஒரு வேல்யூவாக கிடைக்கும். அவ்வளோதான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ், வேறு வந்து ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு சம்மு integral 0 to 1 e power 2x dx. let I equal to integral 0 to 1. எப்போவுமே நீங்கள் லோயர் லிமிட்லேருந்து தான் அப்பர் லிமிட் சொல்லணும். 1 to 0ன்னு சொல்லக்கூடாது. 0 to 1 e power 2x dx which is equal to, ஸோ நீங்கள் e power 2x இன்டெகிரேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், e power 2x divided by 2ங்களா. ஸோ நான் இப்போ தான் ஃபார்முலாவை ரீகால் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அந்த ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் இந்த டாபிக் போட முடியும். சரிங்களா? e power 2x divided by 2 0 to 1. ஸோ நீங்கள் பாருங்கள் இந்த 0 to 1 இங்கே அப்ளை பண்ணிக்கணும். அண்டு தென் நெக்ஸ்ட்டு இந்த 2ங்கிறது கான்ஸ்டன்ட் தானுங்களே, உங்களுக்கு கான்ஸ்டன்ட்லாம் தேவையே இல்லை, வெளியில் எடுத்துக்கலாம். 1/2 வெளியில் வந்துருச்சு. அண்டு தென் நெக்ஸ்ட் இப்போ இதில் இன்னும் ஒரு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா 1/2 வெளியில் வந்துருச்சுன்னா e power 2x 0 to 1. எப்போவுமே உங்களுக்கு அப்பர் லிமிட், இதுக்கு பேர் அப்பர் லிமிட், இதுக்கு பேர் உங்களுக்கு லோயர் லிமிட். அப்பர் லிமிட்டு மைனஸ் லோயர் லிமிட்டு தான் நீங்கள் போடணும். ஸோ உங்களுக்கு அப்பர் லிமிட் உங்களுக்கு என்னங்க கிடைக்கும், e power 1/2 வெளியில் வந்துருச்சுன்னா e power 2x 0 to 1. அப்பர் லிமிட் உங்களுக்கு 1ங்களா. ஸோ e power 2 into xக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். மைனஸ் e power xக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா e power 0. சரிங்களா? அப்பர் லிமிட்டு மைனஸ் லோயர் லிமிட், அப்பர் லிமிட் மைனஸ் உங்களுக்கு லோயர் லிமிட் தான் போடணும். மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ராங்க. சரிங்களா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1 divided by 2 into e power 2 into 1 உங்களுக்கு e ஸ்கொயர் மைனஸ் e power 0வோட வேல்யூ உங்களுக்கு 1. ஸோ e ஸ்கொயர் மைனஸ் 1. சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் சம் செகண்டு
integral 0 to 1 by 4 square root of 1 minus 4x into dx. Let I equal to integral 0 to 1 by 4 square root of 1 minus 4x dx, which is equal to 0 to 1 by 4 1 minus 4x the whole power 1 by 2 into dx னு மாற்றிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் இன்டகிரேஷன் பண்ணுறது பாருங்கள். integral I equal to 1 minus 4x the whole power 1 by 2 integration பண்ணிங்க அப்படின்னா 1 minus 4x the whole power 1 by 2 plus 1, that is உங்களுக்கு x power n இருந்துச்சு அப்படின்னா இன்டெக்ரல் dxனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, x power n plus 1 divided by n plus 1 போடுவோங்களா. ஸோ 1 minus 4x the whole power 1 by 2 plus 1 divided by 1 by 2 plus 1, xோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அதை டினாமினேட்டரில் போடுவோங்களா, minus 4, limit 0 to 1 by 4. and then next 1 minus 4x whole power 3 by 2 minus 4 இது 3 by 2 0 to 1 by 4. இப்போ இதில் உங்களுக்கு கேன்சல் ஆச்சுன்னா இது என்னவா மாறும், உங்களுக்கு 2 மாறுங்களா. ஸோ minus 6 1 minus 4x the whole power 3 by 2 divided by minus 6 0 to 1 by 4. சரிங்களா. and then next which is equal to இந்த 1 by 6 வெளியில் வந்துச்சுன்னா minus 1 by 6. and then அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லிமிட் அப்ளை பண்ணுறோம். லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 by 4 1 minus 4 into 1 by 4 whole power 3 by 2 மைனஸ் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணியாச்சு, மைனஸ் லோயர் லிமிட் 1 மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 4. ஸோ இந்த டேர்ம் முழுசுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸ் இருக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு 1 by 4 மைனஸ் மறுபடியும் எக்ஸ் இருக்கிற இடத்துல 0ன்னு போடுங்க. 1 minus 4 into 0 the whole power 3 by 2. இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், இந்த இடத்துல 1 ஆகுங்களா, 1 minus 1 0 ஆகிடுச்சு டேரெக்டாக. and then மைனஸ் 4 இது 4 வந்து இந்த டேர்ம் 0 ஆகிடுங்களா. ஸோ 1 மட்டும் இருக்கும் 3 by 2. ஸோ 1 by minus 1 by 6 இன்ட்டு உங்களுக்கு என்ன ஆகுது minus 1. ஸோ இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருங்க, -1 by 6 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருங்களா. and then நெக்ஸ்ட்டு third sum integral 1 to 2 x into dx divided by x square plus 1. ஸோ இந்த சம்மில் பாருங்கள், f of x equal to denominator நான் எடுத்திருக்கேன், f dash of x equal to 2xன்னு கிடைக்குதுங்களா. ஆனால் இங்கே f dash of xனால் அது நியூமரேட்டர் தானுங்களே. ஸோ அந்த நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா x மட்டும் இருக்குது, எனக்கு ஒரு மிஸ்ஸிங் என்ன டேர்ம் இருக்குது, 2ங்கிறது மிஸ்ஸிங். அதனால் நான் ஒரு 2 மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிவைட் பண்ணிட்டேன். 1 by 2 integral 1 integral 1 to 2 2x dx divided by x square plus 1. சரிங்களா. இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு, இன்டெக்ரல் f dash of x divided by f of x dxங்கிற ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குங்களா உங்களுக்கு. ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குங்களா. ஸோ 1 divided by 2 log of modulus of f of xங்கிறது x square plus 1 1 to 2. சரிங்களா. ஸோ நீங்கள் இங்கே லிமிட் அப்ளை பண்ணும்போது நீங்கள் மாடுலஸ் போட்டிங்கன்னா மைனஸ் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறிக்கும். 1 divided by 2 log of x ஸ்கொயர். இப்போ அப்பர் லிமிட் போடுங்க, 2 ஸ்கொயர்னால் உங்களுக்கு என்ன ஆகும் 4 plus 1 மைனஸ் லோயர் லிமிட் log of 1 ஸ்கொயர்னால் உங்களுக்கு என்ன ஆகும் 1 plus 1. சரிங்களா. 1 by 2 log 4 plus 1 எவ்வளோ வரும் உங்களுக்கு 5 மைனஸ் log 2. ஸோ 1 divided by 2 log of 5 divided by 2 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆன்சர் வந்துடுங்களா. சரிங்க. இப்போ நம்ம இந்த எக்ஸசைஸில் எத்தனை சம்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னா 3 சம்ஸ் பார்த்துருக்கோம். ரிமைனிங் சம்ஸை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஃபார்முலாஸை வந்து அப் டு டேட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரீகால் பண்ணிட்டு படிச்சுட்டே வாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் கிளாஸில் ரிமைனிங் சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.